Good evening my dear students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பேக்கிங் ஃபிராக்ஷன். பேக்கிங் ஃபிராக்ஷன் அப்படினா தமிழ்ல பொதிவு கூறு அப்படின அர்த்தம். இந்த பொதிவு கூறு அதாவது பேக்கிங் ஃபிராக்ஷன் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படினா the ratio between mass defect and mass number. அப்போ mass defect அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படினா இப்போ ரெண்டு நியூக்ளியஸ் வந்து ஒண்ணா இணையறதா வச்சுப்போம். இங்க நாலு பார்ட்டிகிள் இருக்கு. ஒரு ரெண்டு புரோட்டான் ரெண்டு நியூட்ரான் அப்படினு வெச்சுப்போம். சரிங்களா? இது எல்லாமே ஒண்ணா இணையறதா வெச்சுப்போம். அப்போ இந்த நியூக்ளியான்ஸ் இருக்குங்களா, இந்த நியூக்ளியான்ஸோட டோட்டல் மாஸ்க்கும் இது எல்லாமே ஒண்ணா இணைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நியூக்ளியஸ் உருவாகுது இல்லையா, ப்ராடக்ட் நியூக்ளியஸ், அதுக்கு இடையே உள்ள மாஸ் டிஃபரன்ஸ் தான் நம்ம இங்க டெல்டா m அப்படினு எழுதிருக்கோம். சரிங்களா? அப்ப கண்டிப்பா இங்க இருக்கிற டோட்டல் நியூக்ளியான்ஸோட மாஸ்க்கும் இதிலிருந்து உருவாகுற புதுசா உருவாகுற ஒரு நியூக்ளியஸுக்கு இடையில மாஸ் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படின்றது தான் இந்த மாஸ் டிஃபெக்ட். இந்த மாஸ் டிஃபெக்ட்னா பொருண்மை குறைபாடு, நிறை குறைபாடு அப்படினு சொல்லக்கூடாது, பொருண்மை குறைபாடு அப்படினு சொன்னாதான் அது கரெக்ட். சரிங்களா? இப்போ இந்த பொருண்மை குறைபாடு நான் தனியா ஒரு வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு அப்புறம் பொருண்மை குறைபாடு டிவைட் பை நிறை எண் அப்படின்றது தான் இங்க பொதிவு கூறு அப்படின அர்த்தம். இத நம்ம ஈக்குவேஷனா எப்படி எழுதலாம்னா F = delta m divided by A அப்படினா that is mass defect divided by mass defect per nucleon அப்படின்றது தான் இங்க அது மீன் பண்ணுது. இப்போ packing fraction is a measure of the comparative stability of the atom. ஒரு நியூக்ளியஸோட ஸ்டெபிலிட்டியை நம்ம பேக்கிங் ஃபிராக்ஷனை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படின்றது தான். அப்போ ஒரு நியூக்ளியானுக்கும் இன்னொரு நியூக்ளியானுக்கும் இடையில இருக்கிற பாண்டிங் தான் இந்த கம்பேரேட்டிவ் ஸ்டெபிலிட்டியை நமக்கு எப்படி கம்பேரேட்டிவ் ஸ்டெபிலிட்டியை நமக்கு ஸ்ட்ராங்காக சொல்லுது அப்படின்றத நம்ம இந்த பேக்கிங் ஃபிராக்ஷன் டெஃபினேஷன்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? therefore பேக்கிங் ஃபிராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஐசோடோபிக் மாஸ். ஐசோடோப்னா நமக்கு தெரியும் ரைட்டா, ஒவ்வொரு தனிமத்துக்கும் ஐசோடோப் அப்படின்றது தனியாக இருக்குது. ஐசோடோபிக் மாஸ் மைனஸ் மாஸ் நம்பர் டிவைட் பை மாஸ் நம்பர், இதுதான் பேக்கிங் ஃபிராக்ஷன். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஹியர் அட்டாமிக் மாஸ் ஆர் மெஷர்ட் ரிலேட்டிவ் டு C12. C12 கார்பன், அது ஒரு ஐசோடோப் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த ஐசோடோப்புக்கு வந்து பேக்கிங் ஃபிராக்ஷன் 0. அப்போ இதை வந்து பேஸாக வச்சு நம்ம மற்ற நியூக்ளியஸுக்கு எல்லாத்துக்குமே பேக்கிங் ஃபிராக்ஷனை இதோட கம்பேர் பண்ணி கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இதை எங்கே சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போது இந்த பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா ஐசோடோபிக் மாஸ் இங்கே இருக்கு இல்லைங்களா, இது வந்து மாஸ் நம்பரை விட கம்மியாக இருந்தால் இது வந்து நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் அப்படின்றப்போ மோர் ஸ்டேபிள் அப்படின்றது தான் அதோட மீனிங். சரிங்களா? அப்போ ஐசோடோபிக் மாஸ் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டாக மாறிடும். அப்போது டுவர்ட்ஸ் இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்றது தான் அதோட மீனிங். அப்போ ஐசோடோபிக் மாஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது தான் ஒரு நியூக்ளியஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டாக மாறிடும் அப்படின்றது தான் நம்ம இங்கே தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். தேங்க்யூ.